நீங்கள் கேட்கவிருப்பது நான் நானல்ல. ஆசிரியர் ராஜேஷ் குமார். ஒலி வடிவில் வழங்குபவர் கீர்த்தனா. அத்தியாயம் 1. ஜெயந்த் அந்த காலை 11 மணி வேளையில் ஏசி காற்றை சுவாசித்துக் கொண்டே முக்கியமான ஃபைல் ஒன்றை புரட்டி பார்த்துக் கொண்டிருந்த போது மேஜை மேல் இருந்த டெலிபோன் சிணுங்கியது. ரிசீவரை எடுத்து இடது பக்க காதோடு உரசிய ஜெயந்துக்கு 27 வயது. பாலில் லேசாய் குங்குமப்பூ கலந்த மாதிரியான நிறம். கரிய சுருள் முடியும் அடர்த்தியான மீசையும் அவனுடைய தோற்றத்துக்கு கூடுதல் மார்க் கொடுத்திருந்தன. சந்தன நிற ஸ்லாக், கருப்பு பேண்ட், சிவப்பு டை காம்பினேஷனில் அமர்க்களம் காட்டினான். ஹலோ, ரிசீவரில் குரல் கொடுத்தான். மறுமுனையில் ஒரு பெண் குரல் கேட்டது. மிஸ்டர் ஜெயந்த். ஹோல்டிங். கங்க்ராட்ஸ் சார். எதுக்கு? இன்னைக்கு சாயந்தரம் உங்களுக்கு நிச்சயதார்த்தம் நடக்க போகுதே, அதுக்காகத்தான். நீங்க யாருன்னு சொல்லவே இல்லையே. என்னோட பேர் தைலா, ஒரு பத்திரிக்கையில பிரஸ் ரிப்போர்ட்டரா இருக்கேன். அப்படியா? உங்க மனசுக்குள்ள இப்ப இவ எதுக்காக நமக்கு கங்க்ராட் சொல்லணும், இவளுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்னு ஒரு யோசனை கிளம்பி இருக்கணுமே. ஆமா மிஸ்டர் ஜெயந்த், இந்த 27 வயசுக்குள்ளேயே ஒரு கம்பெனிக்கு அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜர் ஆயிட்டீங்க. உங்களை நிறைய தடவை ஹைடெக் எக்ஸிபிஷன்ல பாத்திருக்கேன். பட் பேசக்கூடிய சந்தர்ப்பம் தான் கிடைக்கல. இன்னைக்குதான் அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஜெயந்த் குறுக்கே குரலை நுழைத்தான். தைலா, நீங்க மிஸ்ஸா மிஸ்ஸஸா? மிஸ் தான். ஓகே மிஸ் தைலா, நீங்க எனக்கு வாழ்த்து சொல்ல மட்டும் போன் பண்ணலன்னு நினைக்கிறேன். எஸ், யூ கரெக்ட் மிஸ்டர் ஜெயந்த். நான் உங்களுக்கு போன் பண்ணதுக்கு வேற ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. சொல்லுங்க. உங்களுக்கு நிச்சயம் செய்யப்பட்டிருக்கிற பெண்ணோட பேர் பதஞ்சலி தானே? ஆமா. பதஞ்சலிய எப்ப பெண் பார்க்க போனீங்க? 2 நாளைக்கு முன்னாடி. அதாவது திங்கக்கிழமை. ஆமா. இன்னைக்கு வியாழக்கிழமை சாயந்தரம் நிச்சயதார்த்தம் நடக்க போகுது இல்லையா? எஸ். பதஞ்சலிய உங்களுக்கு பிடிச்சுதா? பிடிச்சுது. எதனால பிடிச்சுது? ஜெயந்த் லேசாய் கோபப்பட்டான். எதுக்காக இப்படி ஒரு என்கொயரி? பிளீஸ் மிஸ்டர் ஜெயந்த், என் மேல கோபப்படாம நான் கேக்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு வாங்க. நான் காரணம் இல்லாம எந்த ஒரு கேள்வியையும் கேட்க மாட்டேன். ஜெயந்த் சில வினாடி நிசப்தம் காத்துவிட்டு மெல்லிய குரலில் சொன்னான். சரி, கேளுங்க. பதஞ்சலிய உங்களுக்கு எதனால பிடிச்சது? அழகு, அறிவு, அதோட நல்ல ஃபேமிலி பேக்ரவுண்ட், இதெல்லாம் சேர்ந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சா யாருக்குதான் பிடிக்காது? இந்த 3ம் ஒரு பொண்ணு கிட்ட இருந்தா போதுமா? வேற என்ன வேணும்? கேரக்டர் வேண்டாமா? ஐ மீன் நடத்த. ஜெயந்த் திகைத்து மௌனமாக, மறுமுனையில் அந்த தைலா சிரித்தாள். என்ன மிஸ்டர் ஜெயந்த், பேச்சையே காணோம்? இப்ப நீ என்ன சொல்ல வர? பதஞ்சலியோட நடத்த சரியில்லைன்னு சொல்ல வர. நடத்த சரியில்லைன்னா எப்படி? அத டெலிபோன்ல சொல்லிட்டு இருக்க முடியாது. நீங்க நேர்ல வந்தீங்கன்னா அவ சம்பந்தப்பட்ட ஒரு ரெட் டேப் ஃபைலையே உங்களுக்கு புரட்டி காட்டுவேன். விஷயம் என்னன்னு போன்லயே சொல்லு. நேர்ல வர எனக்கு விருப்பம் கிடையாது. இத பாருங்க மிஸ்டர் ஜெயந்த், ஒரு விஷயத்த நீங்க முதலிலேயே தெரிஞ்சுக்கணும். நான் உங்க வாழ்க்கைய கெடுக்க வந்தவ கிடையாது. ஒரு பெரிய பள்ளத்துல விழப்போறவங்கள காப்பாத்துறதுக்காக வந்திருக்கேன். ஏன்னா நான் ஒரு பிரஸ் ரிப்போர்ட்டர். 2 கண்ணையும் நல்லா திறந்து வச்சுக்கிட்டு உண்மைகள் எங்கெங்க ஒளிஞ்சுகிட்டு இருக்கோ அதையெல்லாம் காதை பிடிச்சு வெளியே கொண்டு வரது என்னோட வேலை. ஒரு பொண்ணுக்கு வேண்டியது அழகோ படிப்போ கிடையாது. அத காட்டிலும் முக்கியமானது நடத்த. பதஞ்சலி கிட்ட அது கிடையாது. கல்யாணம்ங்கிறது 1000 காலத்து பயிர், நுனிப்புல் கிடையாது. அவசர அவசரமா மேய வேண்டிய அவசியம் கிடையாது. ஜெயந்த் நெற்றி வியர்த்து யோசித்துக் கொண்டிருக்கும் போதே அந்த தைலா தொடர்ந்தாள். மிஸ்டர் ஜெயந்த், ஒரு விஷயத்த நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு உண்மை புரியும். நீங்க பெண் பார்த்தது திங்கக்கிழமை, இன்னைக்கு வியாழக்கிழமை நிச்சயதார்த்தம். இவ்வளவு அவசரமா நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கிட்டதுக்கு காரணம் உங்க ஃபேமிலியா இல்ல பதஞ்சலியோட ஃபேமிலியா? பதஞ்சலி ஃபேமிலி தான். பாத்தீங்களா, பதஞ்சலிய பத்தின உண்மைகளை உங்ககிட்ட யாராவது சொல்லிடுவாங்களோங்கிற பயத்துல அவசர அவசரமா நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க. இதே வேகத்துல போனா அடுத்த வியாழக்கிழமை கல்யாணமே நடந்துரும். பதஞ்சலிய பத்தி நீ இப்படி பேசுறது எனக்கு அதிர்ச்சியா இருக்கு. காரணம், பெண் பார்க்க போனப்ப நான் தனியா அவகிட்ட 1/2 மணி நேரம் பேசிட்டு இருந்தேன். என்ன ஒரு அமைதியான சாஃப்ட் நேச்சர், துளியும் சில்மிஷம் இல்லாத பேச்சு. எல்லாம் ஓகே மிஸ்டர் ஜெயந்த். பதஞ்சலி நல்ல அழகி, காலேஜ். Sample complete. Ready to continue?